வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் வைகறை வைரங்கள் என்ற தலைப்பின் கீழ் நற்செய்திகளை வழங்கி வருகின்றேன். அந்த வரிசையில் இன்றைய நற்செய்தியின் தலைப்பு கர்ம வினைகளை களையும் கந்த சஷ்டி வழிபாடு பகுதி 1. தமிழ் கடவுள் என்று போற்றப்படும் முருகப்பெருமானுக்கு உகந்த பல வழிபாடுகளில் மிகவும் பிரசித்தி பெற்ற வழிபாடு கந்த சஷ்டி வழிபாடு என்றால் அது மிக இல்லை. தீபாவளி பண்டிகைக்கு பிறகு வருகின்ற 6வது நாள் வளர்பிறை திதியான சஷ்டி அன்று முருகப்பெருமானுக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றது. தீபாவளி பண்டிகையை தொடர்ந்து வருகின்ற அமாவாசைக்கு பின்னர் உள்ள 6 நாட்களிலும் பக்தர்கள் முருகப்பெருமானை மனத்தில் இருத்தி உண்ணா நோன்பு என்ற விரதம் இருந்து வழிபடும் வழக்கம் இன்றும் நடைமுறையில் இருக்கின்றது. புராண கதைகளின் அடிப்படையில் சூரபத்மன் என்ற அசுரனை வதம் செய்கின்ற சூரசம்ஹார நிகழ்விற்கு பிறகு நடைபெறுகின்ற தெய்வானை திருமணத்தோடு சஷ்டி பெருவிழா மங்களமாக பூர்த்தியாகின்றது. கர்ம வினைகளை களையும் கந்த சஷ்டி வழிபாடு என்று தலைப்பினை தந்திருந்தேன். எனவே இது குறித்து ஒரு சிறிய விளக்கத்தை கூறிவிட்டு எஞ்சிய பகுதிக்குள் பயணிக்கின்றேன். கர்மம், கர்ம யோகம் என்ற இந்த 2 சொற்களுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டினை பலரும் புரிந்து கொள்வதில்லை. முதலில் இதனை விளக்கிவிடுகின்றேன். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்ற பகவத்கீதை வாக்கியம் உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரிந்த வாக்கியம். கடமையை செய்தால் அதற்குரிய விளைவுகள் கண்டிப்பாக உருவாகும். ஆனால் அந்த விளைவுகளை எதிர்பார்த்து அல்லது விளைவுகள் மீது பற்று கொண்டு கடமைகளை செய்யாதே என்று பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்கின்றார். ஆழ்ந்த உறக்க நிலையை தவிர பிற அனைத்து நேரங்களிலும் நாம் நம்முடைய மனம் மொழி மெய்களால் செயல்கள், அதாவது கர்மங்கள் பல செய்கின்றோம். செய்யப்படுகின்ற செயல்களுக்கு விளைவுகள் கண்டிப்பாக உண்டு. அதை எவராலும் தடுத்து நிறுத்தவே இயலாது. ஆனால் உருவாகின்ற அந்த விளைவுகளுக்காக செயல்களை செய்யாமல் விளைவுகள் மீது பற்று இன்றி செயல்களை நம்மால் செய்ய இயலும். இவ்வாறு விளைவுகள் மீது பற்று இன்றி செயல்கள் அல்லது கர்மங்கள் செய்யப்பட்டால் அதன் பெயர் கர்மம் அல்ல, கர்ம யோகம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு இருப்பவன் கர்ம யோகி. கர்ம யோகிக்கு கர்மா என்றுமே கிடையாது. இதற்கு மாறாக விளைவுகள் மீது பற்று கொண்டோ அல்லது விளைவுகளை எதிர்பார்த்தோ செயல்கள் செய்யப்பட்டால் அதன் பெயர் கர்மம் அல்லது செயல். இவ்வாறு இருப்பவன் கர்ம போகி. கர்ம போகிக்கு கர்மா உண்டு. நாம் கர்ம யோகியாக இருக்கின்றோமா அல்லது கர்ம போகியாக இருக்கின்றோமா என்று சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். கர்ம யோகிக்கும் கர்ம போகிக்கும் இடையே உள்ள மிக முக்கிய வேறுபாட்டினை புரிந்து கொள்ளுங்கள். கர்ம யோகிக்கு பிறவிச் சங்கிலி நெகிழ்ச்சி அடையும், விரைவில் அறுந்து போய்விடும். ஆனால் கர்ம போகிக்கு பிறவிச் சங்கிலி வலுவடைந்து மேலும் உறுதிப்படும். கர்மயோகி வழங்கப்பட்ட வாழ்க்கையை அறவழியில் வாழ்ந்து நிறைவு அல்லது முழுமை பெற்று விடுவான். இறுதியில் வீடு பேரும் அடைவான். ஆனால் கர்ம போகி பிறவிகள் என்ற சுழலில் சிக்கி அல்லல் படுவான். நம்முடைய இன்றைய அனைத்து குற்றச் செயல்களுக்கு எல்லாம் மூலமாக அல்லது ஆதாரமாக இருப்பது நம்முடைய மனம். இந்த மனம் மட்டும் செம்மைப்பட்டு விட்டால் மொழி குற்றம் உண்டாகாது, செயல் குற்றமும் உண்டாகாது. எனவே நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய பகுதி மனத்தை செம்மைப்படுத்துதல். இந்த கருத்தின் அடிப்படையில்தான் வள்ளுவர் மனத்துக்கண் மாசு இலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரபிற என்று பாடினார். ஒரு மிகச்சிறிய ஆலமர விதைக்கு உள்ளே மிகப்பெரிய ஆலமரத்தின் கூறுகள் அல்லது தகவல்கள் சூட்சமமாக பொதிந்து இருக்கின்றன. மிகப்பெரிய ஆலமரத்தை நான் உருவாக்குவேன் என்று கருதி
எந்த ஒரு விதையும் தன் முனைப்போடு முளைப்பதில்லை. விதை அதன் உண்மை இயல்புகளை மட்டுமே வெளிப்படுத்துகின்றது. விளைவு மிகப்பெரிய விருட்சமாக மாற்றமடைகிறது. இந்த ஆலமர விதையைப் போல நாமும் நம்முடைய உண்மை இயல்புகளை எவ்வித உள்நோக்கமும் இன்றி வெளிப்படுத்தி வாழ்ந்தால் முழுமை அல்லது நிறைவை எட்டி பேரின்ப பேராகிய வீடு பேற்றினை எளிதாக அனுபவிக்கலாம். விளைவுகள் மீது பற்று இன்றி வினையாற்று என்று ஆசான் செந்தமிழன் உணர்ந்து உரைத்த மறைமொழியை இங்கே நினைவுகூர கடமைப்பட்டிருக்கின்றேன். பயன் நோக்கம் இல்லாமல், விளைவுகள் மீது பற்று இல்லாமல் எந்த ஒரு செயலையாவது நம்மால் செய்ய முடிகின்றதா என்று கூர்ந்து கவனியுங்கள். இல்லை என்பதுதான் நேர்மையான பதில். இவ்வாறு வாழும் உலகியல் வாழ்க்கையில் நம்மால் செய்யப்படும் கர்மங்கள் அல்லது செயல்கள் வினைகளாக மாற்றம் பெற்று நம்முடைய சிந்தனை களத்தில் அல்லது சித்தத்தில் பதிவுகளாகின்றன. இந்த பதிவுகளின் அடிப்படையில்தான் பிறவிகளுக்கு ஏற்ற உடல்கள் வழங்கப்படுகின்றன, இன்ப துன்பங்களும் அனுபவிக்கப்படுகின்றன. இது ஒரு இடைநில்லா சுழற்சி. கர்மங்கள் அல்லது செயல்கள் மூலம் நாம் ஈட்டிய வினைகள் ஒன்றல்ல இரண்டல்ல, அவைகள் மலைபோல் குவிந்து கிடக்கின்றன. இந்த தொகுப்பு வினை குவியலை சஞ்சித கர்மா என்ற வார்த்தையால் வடமொழி குறிக்கின்றது. வினை குப்பைகள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகாத வரையில் பிறவிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த பிறவி பிணிக்கு காரணமான வினைகளை எரித்து சாம்பலாக்கும் ஆற்றல் முருகப்பெருமானுக்கு மட்டுமே உண்டு. இக்கருத்தினை மனத்தில் கொண்டுதான் கந்த சஷ்டி வழிபாடு நடத்தப்படுகின்றது. எனவே கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கி மீண்டும் பிறவாமை என்ற பேரின்பம் பெற விளைவோர் கந்த சஷ்டி விழா காலத்தில் முருகப்பெருமானை மனத்தில் இருத்தி வழிபாடு செய்யுங்கள். ஆனால் இன்றைய கந்த சஷ்டி வழிபாட்டின் நோக்கம் வேறு விதமாக இருக்கின்றது. பயன் நோக்கங்களை, உலகியல் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக கந்த சஷ்டி வழிபாடு மேற்கொள்ளப்படுகின்றது. இது எப்படி இருக்கின்றது என்றால், தங்கத்தால் ஆன திருவோட்டை பெற்ற பிச்சைக்காரன் மீண்டும் கோவில் வாசலில் அமர்ந்து பிச்சை எடுப்பதைப் போல இருக்கின்றது. வீடு பேறு என்ற பேரின்பத்தை தர தயாராக இருக்கும் முருகப்பெருமானிடம் அற்பமான உலகியல் தேவைகளை முன்வைத்து வழிபாடு செய்யப்படுகின்றது. கடவுளிடம் எதை வேண்டி பெறுவது, எவ்வாறு வேண்டுவது என்றே தெரியாத நிலையில் நாம் இருக்க என்ன காரணம்? விழிப்புணர்வு இல்லாமைதான் காரணம். விழிப்புணர்வு என்றால் புத்திசாலித்தனம், அறிவாளித்தனம் என்று புரிந்து கொள்ளாதீர்கள். விழிப்புணர்வு என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள ஆர்வம் உடையவர்கள் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் விழிப்புணர்வு என்ற தலைப்பில் தனி பகுதி ஒன்றை வழங்கி இருக்கின்றேன். அதனை பார்வையிட்டு தெளிவு பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய குழந்தை பருவம் முதலாக முருகப்பெருமானுக்கு உரிய எத்துணையோ பக்தி பாடல்களை செவி குளிர கேட்டிருக்கின்றோம். இந்த பாடல்கள் அனைத்திலும் தலையாய பாராயண பாடலாக இருப்பது கந்த சஷ்டி கவச பாடல். பாலன் தேவராய சுவாமிகளால் உணர்ந்து அருளப்பெற்ற உன்னதமான உயிர்காக்கும் கவசம்தான் கந்த சஷ்டி கவசம். கவசம் என்றாலே நம்முடைய பாதுகாப்பினை உறுதி செய்கின்ற உரை என்று உங்களுக்கு நன்கு தெரியும். நம்முடைய உடல் உள்ளுறுப்புகளுக்கு கவசமாக இருப்பது நம்முடைய தோல். அதுபோல நம்முடைய உயிருக்கு கவசம் எது? முருகப்பெருமானை போற்றி துதிக்கும் மந்திர மொழிகள்தான் உயிருக்கான உண்மை கவசம். சரி, உயிருக்கு ஏன் கவசம் தேவைப்படுகிறது? அப்படி என்ன மிகப்பெரிய அச்சுறுத்தல் உயிருக்கு இருக்கின்றது? உயிரை அச்சுறுத்தும் அந்த பகைவர்கள் யார் யார்? இந்த கேள்விகளுக்கான விடைகளை பார்ப்போம். நம்முடைய உயிரின் சொரூபம் அல்லது உண்மை இயல்பு ஆனந்தம். இந்த ஆனந்தத்தை வெளிப்பட விடாமல் 6 பகைவர்கள் தொடர் தாக்குதல் நடத்துகின்றார்கள். இந்த 6 பகைவர்களும் நமக்கு உள்ளே உள்ள உட்பகை அல்லது அகப்பகை. புறத்தே உருவத்தில் இருக்கும் பகைவர்களை கூட போரிட்டு வென்றுவிடலாம். ஆனால் இந்த சூட்சமமான 6 உட்பகைவர்களை வெல்வது என்பது மிக மிக கடினம். அந்த 6 உட்பகைவர்கள் யார் யார் என்று முதலில் கூறுகிறேன். 1. காமம். 2.
குரோதம். 3 லோபம். 4 மோகம். 5 மதம். 6 மாச்சரியம். இந்த 6 உட்பகைவர்களில் முதலாவதாக வருவது காமம். அறத்திற்கு புறம்பான வரம்பு மீறிய ஆசையை அல்லது வரம்பு மீறிய பற்றினை காமம் என்று அழைப்பது வழக்கம். மனிதர்களின் காமத்திற்கும் இறைவனின் காமத்திற்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கின்றது. மனிதர்களின் காமம் பயன் நோக்கம், தன்முனைப்பு, அகங்காரம் நிறைந்தது. இத்தகைய காமம் நமக்கு தீங்கினையே உண்டு பண்ணும். ஆனால் இறைவனின் காமம் என்பது பயன் நோக்கம், அகங்காரம் இல்லாதது, அரவணைப்பு மிகுந்தது. எனவேதான் இறைவனின் ஆற்றலாகிய சக்தியை காமாட்சி என்று பெயரிட்டு வழிபடுகின்றோம். உலக உயிர்கள் அனைத்தையும் பாரபட்சம் இன்றி ஒன்றாக பாவிக்கும் பராசக்தியை காமாட்சி என்று அழைக்கின்றோம். பயன் நோக்கங்களுடன் கூடிய காமம் ஒரு நெருப்பு போன்றது. அது நம்முள் பற்றி எழுந்துவிட்டால் அதனை அழிப்பது மிக மிக கடினம். இந்த காமத்தீ நம்முடைய இயல்புகளை சுட்டு பொசுக்கி சாம்பலாக்கிவிடும். எனவேதான் மனிதர்களின் காமம் உட்பகைகளில் முதல் பகையாக கூறப்பட்டது. நம்முடைய இரண்டாவது உட்பகை குரோதம். குரோதம் என்றால் கோபம் அல்லது சினம் என்று பொருள். சினம் என்னும் சேர்ந்தாரை கொள்ளி இனம் என்னும் ஏமப் புனையச் சுடும் என்று வள்ளுவர் கூறுகிறார். இங்கே வள்ளுவர் சினத்தை நெருப்போடு ஒப்பிட்டு பேசுகின்றார். நெருப்பானது சுற்றி உள்ள பகுதிகளையும் அழிக்கும். மேலும் அது எங்கு தோன்றியதோ அந்த இடத்தையும் அழிக்கும் ஆற்றல் உடையது. நமக்குள் உருவாகும் சினம் அல்லது கோபம் சுற்றி உள்ளவர்களை மட்டுமல்ல, நம்முடைய உண்மை இயல்புகளையும் சுட்டெரித்து விடும் வாய்ப்பு இருக்கின்றது. நமக்கு சினம் அல்லது கோபம் ஏன் உருவாகின்றது? எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத நிலையில் ஆற்றாமை, இயலாமை காரணமாக சினம் அல்லது கோபம் வெளிப்படுகின்றது. நாம் சினம் கொள்ளும் பொழுது ஏராளமான உயிர் சக்தி வீணடிக்கப்படுகின்றது. உயிரின் சக்தி விரயத்தால் நம்முடைய அறிவு சரிவர செயல்பட முடியாமல் முடங்கி போய் பொருத்தமான முடிவுகளை எடுக்க முடியாமல் திணறுகின்றது. பல சமயங்களில் தவறான முடிவுகளையும் எடுத்து விடுகின்றது. எனவே சினம் என்ற இரண்டாம் உட்பகையும் நம்மிடமிருந்து அழிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான பகை என்று புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக கூறப்பட்ட உட்பகை லோபம். லோபம் என்றால் பேராசை அல்லது கருமித்தனம் என்று பொருள். வாழ்க்கைக்கு பொருத்தமானவைகள் அனைத்தையும் அம்மையப்பர் ஏற்கனவே கொடையாக வழங்கி இருக்கின்றார். ஆனால் நாம் இப்பொருத்தங்களை பொருட்படுத்துவதும் இல்லை, நாடுவதும் இல்லை. நாம் நம்முடைய தேவைகளை அதிகரித்து கொண்டே செல்கின்றோம். நாளுக்கு நாள் நம்முடைய தேவைகள் கூடிக்கொண்டே செல்கிறது. தேவைகள் நிறைவேறிய பிறகு கூட நாம் ஒருபோதும் திருப்தி அடைவதே இல்லை. இன்னும் வேண்டும், இதற்கு மேலும் வேண்டும் என்று எல்லை மீறி பேராசை கொள்கின்றோம். இந்த எல்லை மீறிய பேராசைதான் லோபம் என்று அழைக்கப்படுகிறது. பேராசைகள் அதிகரிக்க அதிகரிக்க பிறருக்கு உரிமையுடைய உடைமைகளை கூட நமதாக்கிக் கொள்ள துடிக்கின்றோம். இவ்வாறு இருந்தால்தான் உலகியலாக வெற்றி பெற முடியும் என்று கருதி பேராசையை மேலும் மேலும் வளர்த்து கொண்டே செல்கின்றோம். முடிவில்தான் பேராசை பெரு நஷ்டம் என்ற உண்மையை நாம் உணர்கின்றோம். நம்முடைய நான்காவது உட்பகை மோகம். மோகம் என்றால் மயக்கம் என்று பொருள். ஒரு பொருளின் மீது கொண்ட பற்றுதல் காரணமாக அந்த பொருளின் உண்மைத்தன்மையை அல்லது முழுமையை உணராமல் நமக்கு சாதகமான பகுதியை மட்டும் எடுத்து வைத்துக்கொண்டு இதுதான் சரி, இதுதான் முழுமை என்று வாதம் செய்கின்றோம். இவ்வாறு உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டு போதுமான அறிவு விளக்கம் இல்லாமல் இருக்கும் மயங்கிய மருள் நிலைதான் மோகம் என்று அழைக்கப்படுகிறது. மோகம் என்ற இந்த தீய பண்பு அதிகரிக்க அதிகரிக்க ராஜச குணம் கூடுகிறது. ராஜச குண மிகுதியால் அறமீறல்களில் ஈடுபட்டு நினைத்ததை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணமும் மேலோங்குகிறது. அடர்த்தியான மேக கூட்டத்தில் சிக்கியவனை கூட எளிதாக மீட்டு விடலாம். ஆனால் மோகத்தில் மூழ்கியவனை ஒருபொழுதும் மீட்கவே இயலாது.
நம்முடைய ஐந்தாவது உட்பகை மதம். மதம் என்றால் ஒரு வகை வெறித்தனம் என்று கூறலாம். ஏன் எதற்கு என்ற கேள்விகளையெல்லாம் கடந்து கண்மூடித்தனமான அல்லது காட்டு மிராண்டித்தனமான பற்று உண்டானால் அதை மதம் என்று அழைப்பது வழக்கம். மதம் பிடித்த யானை என்ற வார்த்தையை பொருத்தி கொள்ளுங்கள், உங்களுக்கே எளிதில் புரிந்துவிடும். வள்ளலார் இறைவனிடம் தனக்கு வேண்டியவற்றை கேட்டு இறைஞ்சும் பாடல் ஒன்று இருக்கின்றது. அந்த பாடலில் மதம் குறித்து அவர் என்ன கூறியிருக்கின்றார் என்று பாருங்கள். வள்ளலாரின் அந்த வைர வரிகளை தற்போது கூறுகின்றேன். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மறுடி பெண் ஆசையை மறக்க வேண்டும். உனை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் என்று தன்னுடைய விருப்பங்களை இறைவனின் முன்பு பிரார்த்தனையாக சமர்ப்பிக்கின்றார் வள்ளல் பெருமான். நாமும் கூட கடவுள் முன்பாக இன்று பிரார்த்தனை செய்கின்றோம். மேற்கூறிய ஏதேனும் ஒன்றை கூட நாம் விரும்பி கேட்டு பிரார்த்தனை செய்வதில்லை. நம்முடைய பிரார்த்தனைகளில் பயன் நோக்கங்கள் மட்டுமே நிரம்பி இருக்கின்றன. எவ்வாறு பிரார்த்தனை செய்வது, எதனை வேண்டுவது என்றே நமக்கு தெரிவதில்லை. வள்ளல் பெருமான் முன்வைத்த பிரார்த்தனை பட்டியலில் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் என்று பாடுகின்றார். மதம் என்ற கண்மூடித்தனமான பற்றை பேயோடு ஒப்பிட்டு கூறுகின்றார் என்றால் மதம் என்பது எவ்வளவு பெரிய உட்பகை என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆற்றல் மிக்க ஆறாவது உட்பகை மாச்சரியம். மாச்சரியம் என்றால் பொறாமை அல்லது பகைமை அல்லது காழ்ப்புணர்ச்சி என்று பொருள். பிறருடைய ஆக்கம் கண்டு பொறுக்கும் தன்மை இல்லாமை பொறாமை என்று அழைக்கப்படுகிறது. நமக்குள் பொறாமை எண்ணம் ஏன் வருகின்றது? நாம் நம்முடைய தனித்தன்மைகளை போற்றி பாதுகாக்காமல் நம்முடைய தனித்துவத்தை பிறரோடு ஒப்பீடு செய்வதன் காரணமாக வருகின்றது. ஒப்பீட்டு வாழ்க்கை பொறாமை என்ற குழந்தையை பெற்றெடுக்கின்றது. நாளடைவில் இந்த குழந்தை அசுர வளர்ச்சி பெற்று கொடிய அரக்கனாக மாறி பெற்றெடுத்த நம்மையே அழித்து விடுகின்றது. பிறருடைய ஆக்கப்பூர்வமான வாழ்க்கையை பார்த்து பொறாமை கொள்வதால் நமக்கு எந்தவித நன்மையும் விளையப் போவதில்லை, எந்தவித முன்னேற்றமும் நடக்காது. பொறாமை மிகுதியாக மிகுதியாக பகைமை உணர்ச்சி அதிகமாகும். ஒரு கட்டத்தில் நம்மை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே நமக்கு பகைவர்களாக தெரிவார்கள். பொறாமை புறம் பேசுதலை தூண்டும். புறம் கூறி திரியும் நபர்களிடமிருந்து பாசாங்குகள் மட்டுமே வெளிப்படும். எளிய கொரோனா வைரஸ் எப்படி உலகத்தையே ஆட்டி படைத்து அச்சுறுத்தியதோ அதுபோல பொறாமை தீ ஆனந்த வாழ்க்கை என்ற வனத்தையே எரித்து சாம்பலாக்கிவிடும் என்று புரிந்து கொள்ளுங்கள். இதுவரை கூறப்பட்ட இந்த 6 உட்பகைவர்களிடம் இருந்து நாம் விடுதலை அடைந்தால்தான் ஆனந்தமான வாழ்க்கையை வாழ முடியும். இந்த 6 உட்பகைவர்களை அழிக்கும் ஆற்றல் மிக்க பெருங்கடவுள் ஆறுமுகப் பெருமான் என்பதினால்தான் சஷ்டி பெருவிழாவினை 6ஆம் திதியான சஷ்டி திதியில் 6 நாட்கள் கொண்டாடுகின்றோம். கந்த சஷ்டி வழிபாடு ஏன் கொண்டாடப்படுகின்றது என்பதற்கான முக்கிய காரணங்களை தற்போது விளக்கி கூறியிருக்கின்றேன். இனி வரும் அடுத்த பதிவில் வழிபாடு குறித்த மேல் அதிக தகவல்களை தருகின்றேன் என்று கூறி இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்.